சுத்தையில் நாளி வர ஆசைப்பட்டேன். கள்ளத்தனம் வந்து கொடியேறுமா, கொஞ்சம் நடித்தேனடி கொஞ்சம் துடித்தேனடி, இந்த விளையாட்டை ரசித்தேனடி. உன் விழியாலே என் வழி மாறும், கண் தடுமாறும். அடிது ஏதோ ஒரு புது ஏற்றம், அது வலித்தாலும் நெஞ்சம் அதை ஏற்கும். ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாரடி, உந்தன் நிமிடங்கள் நீளட்டுமே. வேறேதும் நிமைக்காமல் வெளி மூடடி, இந்த நெருக்கங்கள் தொடரட்டுமே. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன். கண்ணாடி முன்னே நின்றி தனியாக நான் பேச, யாரேனும் ஜன்னல் தாண்டி பார்த்தால் ஐயோ, உள்பக்கம் தாழ்பால் போட்டும் அறையுனுள் நீ வந்தாய், கை நீட்டி தொட்டு பார்த்தேன் காற்று ஐயோ. என் வீட்டில் நீயும் வந்து சேரும் காலம் எக்காலம், பூமாலை செய்தேன் வாடுதே. என் மெத்தை தேடும் போர்வையாவும் சேலையாகாத வாரா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு காட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடாக உங்க எல்லாரையுமே இன்றைய தினத்துல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றும் கூட உங்களுக்கு பிடித்த மாதிரியான பல தரப்பட்ட பாடல்களை நம் நாட்டு இசைக்கலைஞர்களோட திறமையின் ஊடாக இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரத்துல எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய களமாக இருந்து வருகின்றது இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது. ஸோ இதுல வந்து பார்க்கும் பொழுது அந்த கால பாடல்கள், எந்த கால பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட காலத்துல வந்த மெகா ஹிட்டான சாங்ஸ் எல்லாமே நம்ம சிங்கர்ஸ் எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து ரசிப்பது வழமை. அதுக்கு நாங்க இன்றைய தின நிகழ்ச்சியிலுமே மிகவும் சிறப்பான பாடல்களை இந்த தொடரினூடாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் கூட இந்த நிகழ்ச்சி என்னுடன் இணைந்து தொகுத்து வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றார் கலின் ஸ்டார். அவரையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் அன்ராஜ். அன்ராஜ் கூட பல விடயங்களை உங்கள் மத்தியில பகிர்ந்திருந்தாங்க. உண்மையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியானது மிக மிக வித்தியாசமான ஒரு கோணத்துல வந்து நகர்ந்து சென்றுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். நீங்களும் கூட அதிகளவான ஆதரவை வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தந்து வருகிறீர்கள். மென்மேலும் உங்களுடைய
உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இசையை கேட்பதற்கோ அல்லது வந்து பார்த்து ரசிப்பதற்கோ வயது எல்லை கிடையாது. அது மாத்திரமல்லாமல் இந்த பாடுகின்றவர்களை எடுத்து பார்த்தா கூட சிறுவயது முதல் வந்து பெரியவர்கள் வரை வயது கூட பார்க்க தேவையில்லை. அவ்வளவுக்கு வந்து அவருடைய குரல் மிக மிக வித்தியாசமான கோணத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது. அதே போல பார்த்து ரசிப்பவர்களும் கூட எல்லோருமே பார்த்து ரசிக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. இவ்வாறு வந்து இந்த இசையை வந்து எல்லோரையும் கட்டி ஆளக்கூடிய இந்த இசையை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தருவதிலும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக நாங்கள் எடுத்து நோக்கினோமானால் எல்லோருமே வந்து இந்த தென்னிலங்கையை தான் மிகவும் பிரதானப்படுத்தி கூறுவது வழக்கம். சினிமா துறையாகட்டும் அல்லது வந்து நாங்கள் பார்க்கின்ற போது இசைக்கலைஞர்களாகட்டும் எல்லோருமே வந்து தென்னிலங்கையை தான் அதிகமாக வந்து எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பது வளமையாக இருக்கின்றது. எங்களுடைய இந்த ஈழத்து இசைக்கலைஞர்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் நோக்கோடையும் அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கான ஒரு சிறந்த மேடையை உருவாக்கி கொள்வதற்காகவும் வந்து நாங்களுமே எங்களுடைய நிகழ்ச்சியில இந்த மேடையை ஒழுங்கமைத்து கொடுத்திருக்கின்றோம். ஆகிய வந்து உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு மிக மிக வேண்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வரிசையில நிகழ்ச்சியில வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, பல விடயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கான களம் அப்படின்றது மிக பிரம்மாண்டமான வகையில காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எடுத்து பார்க்கும் பொழுது அங்கால அவருடைய மெஜாரிட்டி வைஸ் அதிகம். ஸோ அவர்களுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி, அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் அங்க கிடைச்சு விடுச்சு. ஆனா நம்ம தமிழ் எடுத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு தென்னிந்தியா சைட் வந்து அவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது. ஆனாலும் நாங்கள் ஈழத்து கலைஞர்கள் அப்படின்னும் பொழுது எங்களுக்கான வரவேற்பும் எங்களுக்கான ஒரு ஆர்ப்பரிப்பும் இந்த இடங்கள்ல எங்களுக்கு குறைவாகவே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகளும் எங்களுக்கான ஆதரவை வழங்க வேணும். அப்படி வழங்கும் பட்சத்தில் எங்களுடைய துறைகளும் எங்களுடைய கலைகளும் அடுத்த கட்டங்களில் நகர்ந்து நோக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக இந்த ஒரு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த பிரதேசத்துக்கென்ற தனிதான ஒரு பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் வந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்களை எடுத்து எம்பும் வகையில் இந்த கலைகள்லாம் மிக முக்கியமான இடத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலும் கூட எங்களுடைய கலைகளை நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் நூடாக நாங்களும் கலைஞர்களாக அதை நேர்த்தியாக கடத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அதை ரசிப்பதற்கும் அதை அங்கீகரிப்பதற்கும் அந்த உறவுகள், புலன்பெயர் உறவுகளாக இருக்கட்டும் சரி, நம் நாட்டு உறவுகளாக இருக்கட்டும் சரி, அனைவரும் இந்த காலங்களில் தயாராக இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்லிக் கொள்ளையிலும். குறிப்பாக எங்களுடைய தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் கூட அதற்கான ஒரு களமாகத்தான் இந்த கச்சேரி ஆரம்பத்தை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நம்ம இசைக்கலைஞர்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். குறிப்பாக பாடல்கள், இசை அப்படின்னும் பொழுது சிறு வயது முதல் பெரிய வயது வரை கட்டி போடக்கூடிய ஒரு ஒன்றாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் பிறக்கும் பொழுது தாலாட்டு பாடல் தொடக்கம் இறக்கும் வரை ஒப்பாரி பாடல் வரை இந்த மாதிரி இசைகளோடையே நாங்கள் வந்து பயணிப்பது எங்களுடைய வாழ்க்கையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எங்களுக்கு வந்து பலதரப்பட்ட இமோஷன்ஸ், பலதரப்பட்ட உணர்வுகள் வந்து இந்த வாழ்க்கையின் இடைப்பகுதியில வந்து ஏற்படுவது வளமை. அது எல்லாத்தையுமே இந்த சினிமா பாடல்கள் எங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு கொடையாகவே கொடுத்துரும் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளையிலும். அந்த வகையில இன்றைய தின நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலாக எந்த பாடலை நாங்கள் கொடுக்க போகின்றோம் என்று பார்க்கும் பொழுது இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா இந்த பாடலுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது என்றே சொல்லிக் கொள்ளையிலும். ஏன் அப்படின்னும் பொழுது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இன்றைய காலங்களில் மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகையினுடைய ஆரம்ப திரைப்படம் அப்படின்னும் பொழுது அது ஐயா திரைப்படம் தான். இந்த ஐயா திரைப்படத்துல இருந்து தான் நயன்தாராவினுடைய கரியரே அப்படின்னு சொல்றது சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க அப்படியே அதுக்கு தான் அறிமுகம் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க பலதரப்பட்ட படங்கள்ல நடித்து இப்ப வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கான ஒரு பெரியதோர் படிக்கலாக அமைந்தது இந்த ஐயா திரைப்படத்தை தான் சொல்லிக் கொள்ளையிலும். ஸோ இந்த திரைப்படத்துல சரத்குமார் நடித்திருப்பார். சரத்குமாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த காலத்துல நிறைய பெண்களோட ட்ரீம் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளையிலும். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், அவருடைய கட்டளாக இருக்கட்டும் சரி, நிறைய பேரை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அந்த காலங்களில் திகழ்ந்து கொண்டிருந்தவர். அதையும் தாண்டி நயன்தாராவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க இதற்கு முன்னாடி இந்த திரைப்படத்துக்கு முதல் அவர்கள் ஒரு டிவி சேனல் ஒன்றில் வந்து ஒரு நியூஸ் ரீடராக பணியாற்றுகிறார். அதற்கு பேர்ந்து இந்த திரைப்படத்தில் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த திரைப்படத்தில் அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் அவர்களுடைய நடிப்பு பார்த்து, அவர்களுடைய நளினம், அவர்களுடைய நடனம் அத்தனையும் பார்த்து ரசித்த நிறைய மக்கள் வந்து அவர்களுக்காகவே இந்த திரைப்படத்தை பார்க்க செல்கிறார்கள். அதுக்கு பேர்ந்து அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே புரட்டி போடப்படுகிறது, அப்படியே மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர்களுடைய வளர்ச்சி அப்படியே படிப்படியாக மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றதே சொல்லிக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக அந்த திரைப்படத்தில், ஐயா திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடலை நாங்கள் நிகழ்ச்சியில கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம். ஸோ பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்த அன்பராஜ் வந்து அப்படியே நிறைய லவ்வர்ஸ் வந்து பாடுற பாடலா கூட இருக்குது. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி லவ்வர்ஸ் எல்லாம்
பாடுற பாடலா இருக்கும். எப்படி சொல்றது, அவங்க எப்படா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாடுற ஒரு பாடலா குறிப்பா அந்த இந்த பாடல் வந்து ஒரு காத்திருப்புன்ற ஒரு ஃபீலை வந்து வெளிப்படுத்துது. சோ எப்படா அவங்க கூட பேசலாம், எப்படா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எப்ப அவங்க கூட நாங்க சேர்ந்திருக்கலாம் அப்படின்றதான ஒரு ஏக்கம், ஒரு தாற்பயத்தை வந்து இந்த பாடல் வந்து அட்டகாசமா எடுத்து இயம்பி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலும். பல வரிகள், பல விடயங்கள், அந்த காதலையும் அந்த காத்திருப்பையுமே இந்த பாடலினூடாக உணர்வு பூர்வமாக எங்களால பார்த்து ரசித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா? உண்மையிலேயே இந்த பாடல் என்றதை தாண்டி இதுல பாடியவர்களாக இருக்கட்டும் சரி, அந்த விஷுவலாக இருக்கட்டும் சரி, எல்லாமே அப்படியே ரசிக்கக்கூடிய வண்ணம் இருக்கும். குறிப்பாக நம்ம நயன்தாரா வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட், ஆரம்ப நடிப்பு வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருப்பாங்க. இன்னும் இப்பொழுது வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ன்றது ரொம்பவே ரசிக்க வைக்கக்கூடியதா இருந்தது. அவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்திருக்கும். அது இன்னும் வந்து நாங்க மென்மேலும் வளர்ந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விதமா நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருமே பாராட்டுக்கள் மிகுந்த வண்ணம் கொடுத்திருந்தாங்க. அதனாலே வந்து அவங்க இன்னும் முன்னேறி சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக ஐயா திரைப்படத்தில் வந்து நிறைய பாடல்கள் வெளிவந்திருக்கும். ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன் அப்படின்றதான அந்த வரி வந்து, அந்த பாடல்கள் வந்து இன்னுமே பேசப்படுற கேட்கப்படுற ஒரு பாடலா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவு அழகான பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்களும் பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. குறிப்பாக இந்த பாடல்கள் வரிகளை பார்க்கின்ற போது விஜய் அவர்கள் தான் வரிகளை எழுதியிருப்பாங்க. சோ இந்த பாடலுமே உங்களுக்காக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கு ரெடியா இருக்காங்க. சோ வாங்க அவங்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன், ஒரு பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன், ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன், இந்த பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன், மனமால ஒண்ணு பூவா பூத்திருந்தேன், அந்த செய்திக்காக நொடி நொடியா வீர்த்திருந்தேன், சூரியன சுருக்குத்தையில் நான் அள்ளி வர ஆசைப்பட்டேன், சிங்கத்தையும் சில நாளா ஏன் சின்ன கமலுக்குள் போட்டிக்கிட்டேன், தண்ணிக்குள்ளதான் நட்டதா மரக்கொடி தெப்ப கோலத்தை குடிச்சிருச்சேன், ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் தயங்கி நின்ன, அந்த பார்வை பார்க்க முடியாம நான் ஒதுங்கி நின்ன, ஊருக்குள்ள ஓடும் தெருவில் பாதத்தடங்கள் 1000 இருக்கு, நீ நடந்த சுவடுகள் இருந்தால் இந்த கண்கள் கண்டுபிடிக்கும், இதயத்தை தட்டி தட்டி பார்த்து புட்ட, அது திறக்கலை என்னதுமே உடைச்சு புட்ட, நீ கிடைக்க வேண்டும் என்று தண்டு சீட்டில் எழுதி போட்டேன், பேச்சை அம்மன் கோயில் சாமி பேப்பர் சாமியானது என்ன, கண்ணுக்குள்ள ஓடிய ஒன்ன துரத்த மனசுக்குள் நீ வந்து ஒளிஞ்ச, மனசுக்குள் ஒளிஞ்சிடும் ஒன்ன விரட்ட உசுருக்குள் நீ மெல்ல நுழைஞ்ச, நீ கொடுத்த கல் கூட செங்கல் சாமியானதையா, ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் தயங்கி நின்ன, அந்த பார்வை பார்க்க முடியாம நான் ஒதுங்கி நின்ன, அடுத்த வீட்டு கல்யாணத்தின் பத்திரிகை பார்க்கும் போது நமது பேரை மணமக்களாக மாற்றி எழுதி ரசித்து
காதலானது எலவம் பஞ்சு. கட்டவும் மனுரவும் போலே ஒன்றை வரைந்து மறைத்தே வைத்தேன். தேசப்பற்ற ஓவியம் என்றே வீட்டு சுவற்றில் அப்பா மாட்டேன். அணைக்கட்டு போலவே இருக்கும் மனசு, நீ கட்டு உடைஞ்சது என்ன? புயலுக்கு பதில் சொல்லும் எந்த இதயம் பூப்பட்டு சரிஞ்சது என்ன? வேப்பமரம் சுத்தி வந்து அழுத்தி மரமும் ஆனதையா. ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் தயங்கி நின்ன. இந்த பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்த. அந்த பார்வை பார்க்க முடியாம நான் ஒதுங்கி நின்ன. சூரியன சறுக்கு போய் நான் அள்ளி வர ஆசைப்பட்டேன். சிங்கத்தையும் சில நாளா ஏன் சின்ன சின்ன கம்மலுக்குள் போட்டிக்கிட்டேன். தண்ணிக்குள்ளதான் நட்ட தாமரை கொடி தெப்ப குளத்தையை குடிச்சிருச்சே. மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக அருமையான பாடல்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சியில உங்களுக்காக நம் நாட்டு இசை கலைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய திறமை என்றுதான் சொல்லிக் கொள்ளையிலும் நாங்களும் மாறுதட்டிக் கொள்ளலாம். எங்களுடைய கலைஞர்களும் அவர்களுடைய திறமைகளை மிக தத்ரூபமாகவும் மிகவும் திறம்பட வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை பார்க்கும் பொழுது ஒரு இசை சாம்ராஜ்யத்தை கட்டிக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஜுவனை அடிச்சுக்க யாருமே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கான ஒரு மெடிசினாக, ஒரு ஸ்லீப்பிங் மெடிசினாக இருக்கக்கூடிய பாடல்களை சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னால் அது ஜுவன் சங்கர் ராஜா தான். ஸோ ஜுவன் சங்கர் ராஜாவோட நிறைய ஃபேன்ஸ் வந்து இங்கே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ என்னடா பாட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே வந்து இயங்கி கொண்டிருக்கிறத எங்களால் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் அவரோட பாடலான இந்த என் வார்த்தை சொல்ல நேரம் இல்லை அப்படின்ற மாதிரியான பாடலை தான் நிகழ்ச்சியில் அடுத்தும் நம் நாட்டு கலைஞர்களுடைய இசைகளை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம். ஸோ இந்த பாடலை ஜுவன் சங்கர் ராஜா மற்றும் தன்வி அவர்கள் பாடியிருப்பார்கள் என்று சொல்லிக் கொள்ளையிலும் இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருப்பார் நா முத்துக்குமார் அவர்கள். ஸோ இவர் வந்து மறைந்த ஒரு எழுத்தாளர். இன்று வரை மக்கள் மத்தியில மிகவும் பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னும் பொழுது அதை நா முத்துக்குமாராகத்தான் இருக்க முடியும். அவருடைய வரிகளாக இருக்கட்டும் சரி, அவர்களுடைய பாடல்களாக இருக்கட்டும் சரி, அத்தனையுமே வந்து மனிதர்கள் மத்தியிலையும் சரி, மக்களின் மத்தியிலையும் சரி நீங்காத ஒரு பலத்த இடத்தை பிடித்து ஒரு சிம்மாசனமாகத்தான் அவருமே உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்றதான் சொல்லிக் கொள்ளையிலும். ஸோ அவர் மறைந்திருந்தாலும் கூட அவருடைய பெயரும் புகழும் இன்னும் அவருடைய வரிகளின் ஊடாக இன்றும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று சொன்னால் அதுக்கு மிகையாகாது என்றுதான் சொல்லிக் கொள்ளையிலும். அதையும் தாண்டி இவருடைய மகனும் கூட இந்த எழுத்து துறையில் ஆர்வம் இருக்கின்றதாகவும் அவரும் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான பாடல்களை எழுதுவதற்கு தயாராக இருப்பதாகவும் எங்களால் சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி இவருடைய வரிகள், இவருடைய கருத்துக்கள் அத்தனையுமே நேர்த்தியாக இருக்கும். ஒரு பாடலை எடுத்து பார்க்கும் பொழுது சில பாடல்கள் இப்ப நாங்கள் பார்க்கும் பொழுது இரட்டை விடயங்கள் கலந்த மாதிரி, அதாவது இரட்டை விளக்கங்களோட பாடல்கள் இருக்கும். ஆனால் இவருடைய பாடல்கள் வரிகளாக இருக்கட்டும் சரி அத்தனையுமே வந்து ஒரு நேர்த்தியாக இருக்கும். மக்கள் மத்தியில ஒரு நல்லதொரு வரவேற்பு பெற்ற ஒரு அர்த்தபூர்வமான வரிகளை கொடுத்த ஒரு எழுத்தாளர் எனும் பொழுது அது நா முத்துக்குமாருக்கு இணையாக வேறு யாருமே இருக்க முடியாது இல்லையா? நிச்சயமாக நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளை நாங்கள் பார்க்கிற போது இந்த சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்படுற வரிகளாக கூட இருக்கின்றது. அவர் சொல்லுகின்ற இந்த 2 வரியாக இருந்தாலும் அதில் வந்து அவ்வளவு கருத்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு மோட்டிவேஷனான விஷயங்களை சொல்லக்கூடிய மாதிரி அவருடைய வரிகள் அமைந்திருக்கும். அவருடைய எழுத்தில் அமைந்த ஒரு பாடல் தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். என் காதல் சொல்ல நேரம் இல்லை என்கிறதான பாடல் பையா திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்கிறது. குறிப்பாக நம்ம ஜுவன் சங்கர் ராஜா பற்றி அன்ராஜ் வந்து ரொம்பவுமே தெளிவா சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இசையமைத்து பாடிய ஒரு பாடல் அது என்பது வந்து ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயமா இருக்கு. என்ன சொன்னா அவருடைய குரல் வந்து அப்படியே கேட்கின்ற போது அப்படியே அமிர்தம் போல இருக்கும். அது போலதான் அவர் இசையமைத்து பாடியிருக்கிறாரு. அவ்வளவு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறது எனக்கு புரியுது. ஸோ நேர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்க கதைக்கிறத நிப்பாட்டிட்டு பாட்டத்தாங்கன்ற மாதிரி நீங்க கேட்கறது எங்களுக்கு புரியுது. ஸோ நிகழ்ச்சியில வந்து அவருடைய அந்த குரல் வெளிவந்த பாடலை, அதே ஒத்த பாடலை வந்து எங்களுடைய இசை கலைஞர்களும் அதே போல பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ நாங்களும் ரெடியா இருக்கோம், பார்க்கலாம். கள்ளத்தனம் வந்து கொடியேறுமா, கொஞ்சம் நடித்தேனடி கொஞ்சம் துடித்தேனடி, இந்த விளையாட்டை ரசித்தேனடி, உன் விழியாலே என் வழி மாறும்
அடிது ஏதோ ஒரு புது ஏற்றம், அது வலித்தாலும் நெஞ்சம் அதை ஏற்கும். ஒரு வார்த்தை பேசாமல் என்னை பாரடி, உந்தன் நிமிடங்கள் நீளட்டுமே. வேறேதும் நிமைக்காமல் வெளி மூடடி, இந்த நெருக்கங்கள் தொடரட்டுமே. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். சிறு பிள்ளை என எந்த இமைகள் அது உன்னை கண்டாலே கொதிக்கின்றதே. என்னதி காலை என்னதி காலை உன்முகம் பார்த்து தினம் எழ வேண்டும். என்னந்தி மாலை என்னந்தி மாலை உன்மடி சாய்ந்து தினம் விழ வேண்டும். என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை. நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. உன் கையில் சேர ஏங்கவில்லை, உன் தோளில் சாய ஆசையில்லை. நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி. கண்ணாடி முன்னே நின்றே தனியாக நான் பேச, யாரேனும் ஜன்னல் தாண்டி பார்த்தால் ஐயோ, உள்பக்கம் தாழ்பால் போட்டும் அறையுனுள் நீ வந்தாய். கை நீட்டி தொட்டு பார்த்தேன் காற்று ஐயோ. என் வீட்டில் நீயும் வந்து சேரும் காலம் எக்காலம், பூமாலை செய்தேன் வாடுதே. என் மெத்தை தேடும் போர்வையாவும் சேலையாகாதோ, வாராதோ அந்நாளும் இன்று. என் தூக்கம் வேண்டும் என்றாய், தரமாட்டேன் என்றேனே. கனவென்னும் கள்ளச்சாவி கொண்டே வந்தாய். வார்த்தைகள் தேடி தேடி நான் பேசி பார்த்தேனே, மௌனத்தில் பேசும் வித்தை நீதான் தந்தாய். போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, மீன்களின் கூட்டம் என் மேலே. தடுமாறி போன நன்றே உன்னை பார்த்த நேரம், ஏன் உன்னை
பார்த்தேன் என்று உள்ளம் கேள்வி கேட்கும். ஆனாலும் நெஞ்சம் வந்து நேரத்தை நேசிக்கும். மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடல் என்று கூட சொல்லலாம். இந்த பாடலோட உங்க எல்லாரையுமே நாங்கள் தூங்க வச்சுட்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். குறிப்பாக இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே அடிப்பட்ட ஒரு பாடலாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த நாட்களில் நாங்கள் எந்த நல்லது செய்ய போனாலும் சரி, என்ன ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் நுழைந்தாலும் சரி, எங்களுக்கு விழப்போகின்றதோ செருப்படிதான். ஸோ அதற்கு இந்த பாடல் ஒரு பெரியதொரு உதாரணமாக இருக்கும் என்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த பாடலை எடுத்து பார்க்கும் பொழுது நான் சொல்லும் பொழுது நீங்க யூகிச்சிருப்பீங்கள் அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனச்சாட்சி, மற்றது வந்து தெய்வத்தின் சாட்சியம்மா அப்படின்னு சொல்லி இருக்கேன். உண்மைக்குமே வந்து மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு நாங்க நடக்கின்ற போது அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நாங்க என்னதான் நாங்க எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் பல விமர்சனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எழுவது வழக்கம். ஒருவர் வந்து ஏதாவது ஒரு விமர்சனத்தை சொல்லுவார், அது வந்து எங்களுக்கு சில சமயங்களில் நேரானதாக இருக்கும், சில வேளைகளில் பார்க்கின்ற போது மறையானதாக இருக்கும். நாங்க நிறைய பேர் என்ன செய்வோம்னு சொன்னா, இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். சிலது பொதுவா நாங்க பார்க்கின்ற போது எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், நான் என்னுடைய மனச்சாட்சி கட்டுப்பட்டு தான் நடக்கிறேன், சோ அதுவே போதும் என்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து மனச்சாட்சிக்கு சரியா நாங்க நடக்கின்ற போது அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எந்த பாடலும் கூட ரொம்பவுமே அழகான ஒரு பாடல், கேட்டு பாருங்க. சில பேர் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்பவுமே டிஃப்ரெண்டான வரிகளாக இருக்கும். உண்மையிலேயே வந்து நாங்கள் பார்க்கின்ற போது அன்றைய கால பாடல்கள் ரொம்பவுமே கருத்து பொதிந்த பாடல்களா இருக்கும். இன்று நாங்கள் பார்க்கின்ற போது புதிய புதிய பாடல்களை பார்க்கின்றோம், வித்தியாசமான இசையமைப்புல பார்க்கின்றோம். ஆனாலுமே வந்து இந்த கருத்து அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது அன்றைய கால பாடல்களை அடிச்சுக்கவே முடியாதுன்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவுக்கு வந்து கருத்து பொதிந்த பாடல்களாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், நம்ம TM சௌந்தரராஜனுடைய குரல் ரொம்ப 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 டிஃப்ரெண்டான ஒரு குரலா இருக்கு. ரொம்ப எல்லாருமே கேட்கறதுக்கு வந்து ஏங்குற பாடல்களாக இருக்குன்னு சொல்லிக்கொள்ள முடியும். அன்றைய காலத்துகளை நீங்கள் குறிப்பாக கேட்டு பாருங்கள், யாருடைய பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா TM சௌந்தரராஜனுடைய பேரை வந்து சொல்லாம விடவே மாட்டாங்க. என்ன சொன்னா அன்றைய காலங்களில் அநேகமான பாடல்களை பாடியிருப்பவராக இருக்கின்றார் நம்ம TM சௌந்தரராஜன். இந்த பாடலை விருதுகளுக்கும் சொந்தக்காரர் என்றதை நாங்க இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். அந்த வகையில வந்து அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை ஒரு பாடல் வந்து நிலைத்திருக்குது. அந்த பாடல் வந்து மக்கள் மனதில் அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது அப்படின்னும் பொழுது அவருடைய திறமைக்கு வந்து நாங்க ஒரு சல்யூட் பண்ணித்தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான டேலண்ட் உள்ளவர் தான் TM சௌந்தரராஜன். அதையும் தாண்டி வந்து இந்த திரைப்படம் வந்து உண்மைக்குமே ஒரு நல்லதொரு கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்து இயம்பக்கூடிய மாதிரியான ஒரு திரைப்படமாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த படத்தினுடைய டைட்டிலை கேட்டாலே உங்களுக்கு விளங்கும், தியாகம் அப்படின்றதான ஒரு திரைப்படத்தில் இருந்துதான் இந்த பாடல் வழியாக இருந்துச்சு. ஸோ நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, அது மனசாட்சி, அடுத்து தெய்வத்தின் சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஸோ பாடல் வரிகள் அத்தனையுமே வந்து தத்ரூபமும் அதையும் தாண்டி கருத்து பூர்வமும் நிறைந்த ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக அன்றாட் சொன்னது போல வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு பாடலும் இந்த முறை வந்து ஒரு டிஃப்ரெண்டா தந்திருக்கோம். ஏன்னு சொன்னா நாங்க வளமையாய் வந்து டான்ஸ் பண்ணக்கூடிய பாடல்களை தருவோம், அது மாத்திரம் இல்லாமல் இடைக்கால பாடல்களை தருவோம் அப்படின்னு சொல்லி வெவ்வேறான பாடல்களை தருவோம். இன்று நாங்கள் தந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுடைய மைண்டை அப்படி ரிலாக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். என்ன சொன்னா இந்த இரவு பொழுதுல இந்த பாடல்களை கேட்கின்ற போது அப்படியே மைண்டும் நல்ல ரிலாக்ஸா இருக்குது. அதே நேரம் வந்து நீங்களுமே உறக்கத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு டைம் நெருங்கிட்டு. ஸோ இந்த பாடலை நாங்கள் பார்க்கின்ற போது நம்ம இசைஞானி இளையராஜா தான் இசையமைத்திருப்பார். ரொம்பவுமே வேற லெவல்ல பாடல் இருக்கும். வேணும்னா பாருங்க, ஒரு தரம் இந்த பாடலை கேட்டுட்டாலே திரும்ப திரும்ப நீங்க கேட்கணும்னு கண்டிப்பா நினைப்பீங்க. சோ அந்த பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ பார்க்கலாம்.
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நம்பிக்கைக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனதை கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியனெங்கில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரியனெங்கில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. ஓகே, இன்றைய தினமும் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக அருமையான பாடல்கள், பல தத்துருவமான பாடல்கள் அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட பாடல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக கொடுத்திருப்போம். இறுதியாக கூட உங்களை எல்லாரையுமே தூக்கத்துக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு பழைய கால பாடல்களை கொடுத்துட்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து தற்பொழுது விடைபெற்று செல்வதற்கான தருணம். இன்றைய தினமும் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு பல தரப்பட்ட பாடல்களை வித்தியாசமான கோணங்களில் அந்த வரி, அந்த ஸ்வரம், அந்த தாளம் மாறாமல் அதே மாதிரி ஒப்பான, அதாவது இயல்புக்கு ஒப்பான பாடலை பாடி என்கின்ற நிகழ்ச்சியை வந்து இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற இந்த இசை கலைஞர்களுக்கும் அணிசேர் கலைஞர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, நிச்சயமாக அது மாத்திரமல்லாமல் ஒளிப்பதிவை வழங்கியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு தொழில்பகுதியை வழங்கிய விதுஷாந்த் மற்றும் துவாரன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் கலைன்ஸ் மற்றும் உங்கள் அனுராஜ். பாய்.